How are you? This is Shirley and this is Jayashree. அம்மா வேற இல்லை இப்போ வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக என் ஃப்ரெண்டை நான் பார்க்க வந்துச்சு. அப்புறம் லைட் வெளிச்சம் வேற கம்மியாகுது. இந்த லைட் அப்புறம் சரி என்னோட ஃப்ரெண்டு சாண்ட்ராக்கு கால் பண்ணோம். அவங்க வேலைக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க யாரோ பாப்பா பர்த்டே வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அம்மா சரி உடனே ஃப்ரெண்டு ஃப்ரீமாக இருக்காங்க, அவங்கள பார்க்க போகலாம். அவங்களோட பாப்பாவோட பர்த்டே வந்து ஃபிஃப்த்துக்கு. ஸோ நாங்கள் இது ஒரு வெளிச்சத்துல எடுத்துட்டு அட்வான்ஸா நம்ம போயிட்டு பாப்பா வரலாம், பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறோம். ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்கள உங்களுக்கு சீக்கிரம் ரிவீல் பண்ணுவோம். கொஞ்சம் சில பல காரணத்துல யாருக்கையோ பேசுறதுலாம் இல்ல, பேசுறோம் பட் ஃபர்ஸ்ட் மாதிரி டச் இல்ல. இஷ்யூஸ் இருக்கும். ஆனா வந்து பேசுறவங்க பின்னாடி பேசிட்டு தான் இருப்பாங்க. நாங்க வந்து ஷேர் பண்ணது கூட பின்னாடி பேசுது அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பேர். அது போக இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்சம் திருப்பியும் அந்த பழைய வைப் அதை ஃப்ரெண்ட்ஷிப் உட்காந்து பேசினாலாம் அந்த ஷாலினி எல்லாம் எப்படி இருக்குதோடி பாவம். ஷாலினி சரி பாய் சொல்லிடலாமா? பாய் காய்ஸ். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ சாரி பண்ணிக்கோங்க, ரோட்டில் வந்து இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டுடே வி கான சி அ ஸ்பெஷல் வீடியோ, நாட் அ ஸ்பெஷல் வீடியோ பட் டிஃப்ரெண்ட் வீடியோ, அலோன் வைப். ஸோ அலோனாக நான் வந்து சாப்பிட போகிறேன். மோமோஸ் கிரேவிங்காக இருக்குது. ஸோ அதனால் மோமோஸ் அண்ட் வேறு எதுனா இருந்து ஸ்பெஷலாக அங்கே இருந்துச்சுன்னா சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கேன். இந்த ஈவினிங் வந்து அதுக்கான யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அலோன் வைப்பாகவே வந்து போயிட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாட்ச் டில் எண்ட். நான் நினச்சினே வந்தேன் இந்த ரோட்டில் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, இன்ட்ரூ வந்து பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் லைட்னிங் வந்து எப்போவுமே இங்கே இருக்கும், ஓகேவா? ஸோ லைட்னிங் வந்து எப்போவுமே இருக்கும். பீப்புள் வில் பி கம்மிங் அண்ட் கோயிங். பட் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து நிறைய பீப்புள் அண்ட் நிறைய கிட்ஸ் விளையாடுறாங்க. எங்கே பாருங்கள், என்னோடய மூஞ்சி கூட உங்களுக்கு தெரியல. ஸ்ட்ரீட் லைட்டில் போனால் தான் வந்து தெரியும், ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக பார்க்கலாம். மடம் நடக்க வேண்டியதுதான். நான் எந்த நேரத்துக்கு தான் வெளியே வந்தேன்னு தெரியல. எப்போவுமே பார்த்தீங்கன்னா 1க்கு 2 கடையில் வந்து மோமோஸ் இருக்கும். ஆனால் இன்னைக்கு 2 கடையுமே வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது கொடுமைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சோகமாக வாக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேங்க. அங்கே ஒரு பேக்கரியை பார்த்தேன். ஸோ அங்கே எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே என்னோட டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மினி பிளாக் மாதிரி எடுத்தேன். இது கூடவே வந்து ஆட் பண்ணுறேன் ஒரு வீடியோவா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகிறதா இருந்துச்சு. ஸோ என்னோட ஸ்குவாட் கூட நாங்கள் வந்து ஜாலியாக போயிட்டு வந்தோம். ஸோ வர வழியிலே பார்த்தீங்கன்னா பசி எடுத்துச்சு. ஸோ அதனால நம்மளோட ஃபேவரட் எப்போவுமே குஷ்கா அண்ட் கபாப் தான். ஸோ எங்கள் பிடிச்ச ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் கைஸ். இங்கே அல்சூர் நியர்பைல தான் இருக்குது. இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கதை பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த லாங் வீடியோவில் வந்து நீங்கள் கண்டினியூஷனாக ஒரே நாளில் ஆனது நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஆல்மோஸ்ட் 3 days ஆஃப் டிவிடன்ஸ் வீடியோஸ்லாம் இதில் கவர் அப் ஆயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு அட்மாஸ்பியர் அண்ட் டைம் எபிலிட்டி வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை ஒரு லாங் வீடியோ எடுத்து போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மினி விளாக் தான் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து மினி விளாகில் தான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி சரி ஓகே இதுலேயே நம்ம வந்து வாய்ஸ் பேக் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இதுலேயே வந்து எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது பாருங்க கைஸ். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க கைஸ் இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவங்கவுங்க பண்ணுறது அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை நான் இப்போ சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன். சிரிச்சுனே சாஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னோட வாழ்க்கையில் நான் ரொம்பவே அனுபவப்பட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து சிரிச்சுக்கினே யூடியூபர் நீ வீட்டிலேருந்து உட்காந்து சம்பாதிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வரைக்குமே யூடியூப் மூலியமாக நான் ₹1 கூட சம்பாரிச்சதில்ல. அப்கமிங் வீடியோஸில் நான் லைவ் ப்ரூஃபாக உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.